சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிந்த நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க உள்ளது. இந்த முறை தென் மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி கணிசமான வெற்றியை பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகவே அமமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். ஆனால் திடீரென சசிகலா புதிய கட்சியை தொடங்கி வேட்பாளர்களை அறிவித்தார். சசிகலா தரப்பு வேட்பாளர்கள் வெற்றி பெறும் அளவிற்கு வலிமையானவர்கள் இல்லை என்றாலும் சில தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றியை தடுக்கும் அளவிற்கு பலமுள்ளவர்களாக பார்க்கப்படுகின்றனர். குறிப்பாக 3 தொகுதிகளில் சசிகலாவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு அலை வீசுகிறது. முதுகுளத்தூர் தொகுதியில் அமைச்சர் ராஜகண்ணப்பனை எதிர்த்து அதிமுக சார்பாக மலேசியா பாண்டி போட்டியிட்டார். இந்த தொகுதியில் ராஜகண்ணப்பன் மீது கடுமையான அதிருப்தி இருந்து வந்த போதும் அதிமுக வேட்பாளர் மலேசியா பாண்டி வெற்றி பெற வாய்ப்பில்லை. அதற்கு சசிகலா தரப்பு வேட்பாளர் டாக்டர் ராம்குமார் காரணமாக இருக்கிறார். முதுகுளத்தூர் தொகுதி மக்கள் நேரடியாக சாதி பாசத்தால் மட்டுமே ராம்குமாருக்கு போடுகிறோம், எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக வெல்லக்கூடாது என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. இதனால் டாக்டர் ராம்குமார் குறைந்தது 10,000 வாக்குகளை அந்த தொகுதியில் பெறுவார் என்று தெரிகிறது. அதனால் அதிமுக தோல்வியடையும் நிலை உருவாகி இருக்கிறது. திருமங்கலம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் RB உதயகுமாரை வீழ்த்த திமுக வேட்பாளர் சேடப்பட்டி மணிமாறன் தீவிரமாக முயற்சித்து வருகிறார். இந்த தொகுதியில் சசிகலா தரப்பு வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் களமிறங்கியுள்ளார். அமமுக இளைஞரணி நிர்வாகியான இவர் அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பார் என்று தெரிகிறது. அதேபோல் சாத்தூர் தொகுதியில் சசிகலா சார்பாக போட்டியிடும் இசகிராஜா முக்குளத்தூர் சமூக அமைப்பை வைத்திருக்கிறார். இவர் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை பிரிப்பதால் நயினா நாகேந்திரனுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் வெற்றி பெறுவார் என்று தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் சசிகலா தரப்பு வேட்பாளர்கள் பலரும் குறைந்தது 1000 வாக்குகளை வரை பிரிப்பார்கள் என்று தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் முக்குளத்தோர் சமூக மக்கள் அந்தந்த தொகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்திருக்கின்றனர். இதனால் தென் மாவட்டங்களில் சசிகலாவால் அதிமுக சில தொகுதிகளை இழக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில் மின்னம்பலம் செய்தி நிறுவனம் மண்டல வாரியாக 234 தொகுதிகளுக்கும் கருத்து கணிப்புகளை நடத்தியுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் 200 பேர் வீதம் மொத்தம் 46,800 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதில் நட்சத்திர தொகுதிகளில் உள்ள வேட்பாளர்களின் நிலவரத்தை பார்க்கலாம். விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா போட்டியிடும் நிலையில் தேமுதிகவுக்கு 39% வாக்குகளும், பாமகவுக்கு 35% வாக்குகளும், தாவேகாவுக்கு 18%, நாதாகாவுக்கு 5% வாக்குகளும் பெறுவார் என மின்னம்பலம் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அதேபோல் விருதுநகர் சட்டசபை தொகுதியில் விஜயபிரபாகர் போட்டியிடும் நிலையில் அவர் 39% வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அதிமுக கூட்டணி 35% வாக்குகளையும், தாவேகா 18%, நாதாகா 5% வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் செல்வ பெருந்தகை 39% வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக 35%, தாவேகா 19%, நாதாகா 7% வாக்குகளை பெறுகிறது. மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் 30% வாக்குகளுடன், திமுக வேட்பாளர் 29%, தாவேகா 29%, நாதாகா 5% வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் எல் முருகன் 34% வாக்குகளுடன் பின்தங்கியுள்ளார். இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் 36% வாக்குகளை பெறுமாம். அதேபோல் தாவேகா 24%, நாதாகா 6% பெறும் என்கிறார்கள். தருமபுரியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி 41% வாக்குகளுடன் முன்னணியில் இருக்கிறார். அதுபோல் திமுக கூட்டணி 38%, தாவேகா 15%, நாதாகா 4% பெறுவார்கள் என்கிறது கணிப்பு. காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் சீமான் இந்த தொகுதியில் 26% வாக்குகளை பெறுவாராம். திமுக கூட்டணி 28%, அதிமுக கூட்டணி 19%, தாவேகா 27% பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கருத்து கணிப்புகளின்படி பெரும்பாலான வேட்பாளர்களுக்கிடையே நெக் டு நெக் போட்டி நிலவுகிறது. எனவே யார் வெல்வார்கள் என்பதை வரும் மே 4ஆம் தேதி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.